Welcome to Chem Academy. இந்த வீடியோல BGTRB யூனிட் 1ல spectral properties of transition metal ion கான்செப்ட்ல தான் क्वेश्चन பார்க்க போறோம். First question, which one of the following compounds are color due to charge transfer spectra? இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட் ஏன் கலரா இருக்கு அப்படினு பார்க்கலாம். இப்போ ஒரு டெஸ்டிக்குள்ள ஒரு சொல்யூஷன் எடுத்துர்க்கேன். அந்த சொல்யூஷன் மேல ஒயிட் லைட்ட பாஸ் பண்றேன். அப்படி ஒயிட் லைட்ட பாஸ் பண்ணும்போது அந்த சொல்யூஷனோட கலர் பேல் ப்ளூ கலர்ல தெரியுது. அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த ஒயிட் லைட்ல விப்ஜிஆர் கலர் இருக்கும். அந்த விப்ஜிஆர் கலர்ல ரெட் கலர் லைட்டை அது அப்சர்வ் பண்ணுது. அப்படி ரெட் கலர் லைட்டை அப்சர்வ் பண்ணும்போது அதுக்கு காம்ப்ளிமெண்டரி கலர் தான் இந்த பேல் ப்ளூ கலர். அப்ப அந்த பேல் ப்ளூ கலர் தெரியுதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த சொல்யூஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, the coordination compound or color due to TD transition. அப்ப TD transition அந்த சொல்யூஷன்ல நடக்கிறதுனால தான் அந்த சொல்யூஷன் பேல் ப்ளூ கலர்ல இருக்குது. TD transition நடக்கணும்னா அதுக்கு கண்டிஷன் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் partially filled T subcell, அதாவது d ஆர்பிட்டால்ல D1 ல இருந்து D9 வரைக்கும் partially fill ஆயிருக்கணும். D0 T10 இருந்துச்சுன்னா அங்க TD transition நடக்காது. அதே மாதிரி TD ஆர்பிட்டால் ஸ்பிளிட்டிங் ஆயிருக்கணும். D ஆர்பிட்டால் டீஜெனரேட்ல இருக்க கூடாது, ஈக்குவல் எனர்ஜில இருக்க கூடாது, அது ஸ்பிளிட் ஆயிருக்கணும். அப்படி ஆயிருந்துச்சுன்னா ஒரு சொல்யூஷன் கலர்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஒரு காம்பவுண்ட் கலர்ஃபுல்லா இருக்கணும்னா TD transition நடக்கும். சில காம்பவுண்ட்ஸ்ல TD transition நடக்காது, பட் அந்த காம்பவுண்ட்ஸ் கலரா இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க TD transition நடக்கக்கூடிய காம்பவுண்ட் எது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ D0 and D0 இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரெண்டுமே T0, அது ஸ்காண்டியம் 3+ டைட்டானியம் 4+. இந்த ரெண்டுலயுமே d ஆர்பிட்டால எலக்ட்ரான் இல்லை. அப்போ ஒரு d ஆர்பிட்டால இருந்து இன்னொரு d ஆர்பிட்டால எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்காது. அப்ப இந்த ரெண்டு காம்பவுண்டுமே கலர்லெஸ்ல இருக்கும். அடுத்தது D1ல டைட்டானியம் 3+ ஆ இருந்துச்சுன்னா பர்பிள் கலர், அதே மாதிரி வெனேடியம் 4+ ஆ இருந்தா ப்ளூ கலர்ல இருக்கும். அடுத்து T2 ஆ இருந்துச்சுன்னா வெனேடியம் 3+ கிரீன் கலர்ல இருக்கும். அடுத்தது T3ல ரெண்டு இருக்கு, வெனேடியம் 2+ குரோமியம் 3+, ரெண்டுமே வயலட் கலர்ல தான் இருக்கும். அடுத்தது D4ல ரெண்டு இருக்கு, ஒன்னு Mn3+ ஆ இருந்தா வயலட் கலர்ல இருக்கும், இதே குரோமியம் 2+ ஆ இருந்தா 3D4 கான்பினேஷன் தான் ப்ளூ கலர்ல இருக்கும். அடுத்தது D5 Mn2+ ஆ இருந்துச்சுன்னா பிங்க் கலர், அதே மாதிரி Fe3+ ஆ இருந்துச்சுன்னா yellow கலர். அடுத்து D6 Fe2+ ஆ இருந்துச்சுன்னா green கலர். அடுத்து D7 கோபால்ட் 2+ ஆ இருந்தாலும் சரி, கோபால்ட் 3+ ஆ இருந்தாலும் சரி, ப்ளூ பிங்க் தான். அடுத்தது நிக்கல் 2+, 3D8 கான்பினேஷன் green கலர்ல இருக்கும். காப்பர் 2+, 3D9ல இருக்கும். ஓகே, 3D9 அதுவும் ப்ளூ கலர் தான். அடுத்து சிங்க் 2+, completely filled d orbital, so no TD transition is possible, so compound is colorless. ஓகே, அப்போ சிங்க் 2+ம் அடுத்து ஸ்காண்டியம் 3+, டைட்டானியம் 4+, இந்த 3 காம்பவுண்டுமே உங்களுக்கு கலர்லெஸ்ஸா இருக்கும். due to no TD transition is possible. TD transition நடக்காது. ஓகே, அப்போ d ஆர்பிட்டால எலக்ட்ரான் 1 இங்க இல்ல, இங்க t ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டா ஃபில் அப் இருக்கு. அதனால TD transition not possible. இப்போ கலர் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ், ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் கலரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைமரி கலர்னா என்ன, காம்ப்ளிமெண்டரி கலர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சாம்பிள் எடுத்திருக்கோம். அந்த சாம்பிள் மேல லைட்டை பாஸ் பண்ணும்போது அது ஒரு பர்டிகுலர் லைட்டை அப்சர்வ் பண்ணும். அந்த பர்டிகுலர் லைட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய லைட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரைமரி கலர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரைமரி கலரை அப்சர்வ் பண்ணும்போது அது ஒரு காம்ப்ளிமெண்டரி கலரை அதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ளூ கலர் லைட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது பிரைமரி கலர் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ளூ கலருக்கு கலர் வீல்ல காம்ப்ளிமெண்டரி கலர் யாருன்னு பாருங்க, அதுக்கு ஆப்போசிட் கலரு ஆரஞ்சு கலர். அப்போ ஆரஞ்சு கலர்ல அந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு விசிபிள் ஆகும், டிரான்ஸ்மிட் பண்ணும். அதே மாதிரி பிரைமரி கலரா நம்ம ரெட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரெட்டுக்கு காம்ப்ளிமெண்டரி கலர் யாருன்னு பாருங்க, அப்படியே ஆப்போசிட்ல கலர் வீல்ல கிரீன் கலர்ல இருக்கு. அப்போ காம்ப்ளிமெண்டரி கலரு ரெட் கலருக்கு ஆப்போசிட் கிரீன் கலர் லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ணும். அதே மாதிரி பர்பிள் கலரை எடுத்துட்டோம் அப்படின்னா பர்பிள் கலரு அதுக்கு காம்ப்ளிமெண்டரி கலர் yellow கலர். இப்போ yellow கலரை வந்து அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அதுதான் பிரைமரி கலர். அப்போ பிரைமரி கலருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கலரு பர்பிள் கலர், அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் எந்த கலர் லைட்டை அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கலரை டிரான்ஸ்மிட் பண்ணும். அடுத்தது in transition metal complex the energy difference between two sets of t orbital is small. அதாவது டிரான்சிஷன் மெட்டல்ல t ஆர்பிட்டால ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். ஓகே, இது ஆக்ட்ராகட்டலா இருந்துச்சுன்னா லோயர் எனர்ஜி என்ன இருக்கும், T2G ஆர்பிட்டாலா இருக்கும். CFT தியரியில படிச்சிருப்போம். அடுத்தது EG ஆ இருக்கும்.
G E அப்படின்னா டபுளட் அப்படின்னு சொல்லுவோம். T2 அப்படின்னா ட்ரிபிளட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா 3 செட்டா இருக்கும். 3 ஆர்பிட்டால் இருக்கும். E னா டபுளட் 2 ஆர்பிட்டால் இருக்கும். G ஃபார் ஜெரைடு. ஜெரைடுனா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஸ்கொயர் பிளேனா இருக்கும். ஆக்டாகட்டல் இருக்கும். டெட்ராகட்டலுக்கு இருக்காது. அதுக்கு G யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும்போது ஒரு லோயர் எனர்ஜில இருந்து ஹையர் எனர்ஜிக்கு எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து ஸ்மாலா இருக்கும். ஓகே, அதனால TD டிரான்சிஷன் நடக்கும். ஒரு d ஆர்பிட்டால் இருந்து இன்னொரு d ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்கும். இதே ஆக்டாகட்டலா இருந்துச்சுன்னா T2G வந்து ஹையர் எனர்ஜியா இருக்கும். T2G வந்து டாப்ல இருக்கும். EG வந்து லோயர் எனர்ஜியா இருக்கும். இது ஆக்டாகட்டலா இருந்துச்சுன்னா T2G லோயர் எனர்ஜி. டெட்ராகட்டலா இருந்தா இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எனர்ஜி எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படி கால்குலேட் பண்ணதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்கு. E = hc divided by lambda. cங்கிறது velocity of light, hங்கிறது Planck constant, lambdaங்கிறது என்னன்னா wave length of radiation. ஓகே, அப்ப இந்த அப்ளை பண்ணோம்னா எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாருங்க. எனர்ஜி ஈஸி, அதாவது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி என்ன ஆகும்? அப்படி கம்மியாகும். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு வீக் ஃபீல்டு லிகாண்ட் எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு வீக் ஃபீல்டு லிகாண்ட்ல எனர்ஜி யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா எனர்ஜி எப்படி இருக்கும்? கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அது ஹையா இருக்கும். ஓகே, அப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜினா என்ன? ரெண்டா ஸ்பிளிட் ஆச்சுல. ஃபர்ஸ்ட் EG ஆர்பிட்டால், அடுத்தது T2G ஆர்பிட்டால். இது T2G லோயர் எனர்ஜில இருக்கும் ஆக்டாகட்டல்ல. இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்துச்சுன்னா ஹையா இருக்கும். ஓகே, அப்போ இவங்களுக்குலாம் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹையா இருக்கும். இதே மாதிரி வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்தா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லோவா இருக்கும். அப்ப எனர்ஜி வந்து லோவா இருந்துச்சுன்னா வேவ் லென்த் இருக்குல்ல, அது ஹையா இருக்கும். இதே மாதிரி ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹையா இருக்கும். அப்ப வேவ் லென்த் எப்படி இருக்கும்? வேவ் லென்த் ஷார்ட்டரா இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு வீக் லிகாண்டை வச்சு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃப்ளூரின். இதான் அதாவது ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ். இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ்ல ஃப்ளூரின் எங்க இருக்குன்னு பாருங்க. ஃப்ளூரின் வந்து வீக் ஃபீல்டு லிகாண்ட். அடுத்தது யார் இருக்கா? வாட்டர் எடுத்திருக்கோம், அடுத்து அமோனியா எடுத்திருக்கோம், அடுத்து சைனைடு எடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளூரின் வீக் ஃபீல்டு லிகாண்ட். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி பாருங்க கம்மியா இருக்கு. அடுத்தது வாட்டர் எடுத்திருக்கோம். வாட்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும்போது. அப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். அடுத்தது அமோனியாக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹையா இருக்கும். ஏன்னா வாட்டரை விட ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அடுத்து சைனைடு, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸோ அதுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹையா இருக்கும். வேவ் லென்த் ஷார்ட்டரா இருக்கும். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்க. டைட்டானியம் ஹெக்ஸா அக்வா காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்காங்க. இல்ல டைட்டானியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் +1. அப்போ டைட்டானியம் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சுன்னா அப்போ அதோட கான்பினேஷன் என்னன்னு பாருங்க. D1 கான்பினேஷன். அப்போ D1 கான்பினேஷனா இருந்துச்சுன்னா T2G ஆர்பிட்டால எலக்ட்ரான் அந்த பில்லப் ஆயிருக்கும். ஓகே, அப்போ D2G அண்ட் EG ஆர்பிட்டால் நம்ம செப்பரேட் பண்ணுவோமா ஆக்டாகட்டல் காம்ப்ளெக்ஸ்ல. அது T2G ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் இருக்கும், EG ஆர்பிட்டால எம்டியா இருக்கும். இப்போ நம்ம லைட் எனர்ஜி அது மேல பாஸ் பண்றோம். அப்படி பாஸ் பண்ணும்போது இந்த 1 எலக்ட்ரான் லைட் எனர்ஜி என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது லைட் எனர்ஜிங்கிறது ஒயிட் லைட்டை தான் நம்ம பாஸ் பண்றோம். அந்த ஒயிட் லைட்ல விப்ஜிஆர் கலர் இருக்கும். அந்த விப்ஜிஆர் கலர்ல அது கிரீன் கலர் லைட்டை அப்சர்வ் பண்ணுது. அதோட வேவ் லென்த் எவ்வளவுனா 5000 ஆம்ஸ்டாங். அப்போ கிரீன் கலர் லைட்டை அப்சர்வ் பண்ணி நேரா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்குது. இப்போ அது லைட் எனர்ஜி கொடுக்கும்போது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது இந்த T2Gல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் EGக்கு ப்ரொமோட் ஆகுது. அப்ப EGக்கு போகும்போது எலக்ட்ரான் மறுபடியும் அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது அது அப்சர்வ் பண்ணக்கூடிய லைட் எனர்ஜியை ரேடியேஷனா எமிட் பண்ணும். அதாவது ஹீட் ஃபார்ம்ல எமிட் பண்ணும். அப்படி எமிட் பண்ணும்போது அது காம்ப்ளிமெண்டரி கலரை டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்போ கிரீன் கலர் லைட்டுக்கு காம்ப்ளிமெண்டரி கலர் என்ன கலர் அப்படின்னா அது அப்படியே பர்பிள் கலர்ல தெரியும். ஓகே, அப்போ கிரீன் கலர் லைட்டை எடுத்திருக்கோம். அது அதாவது கிரீன் எல்லோ லைட்டுக்கு காம்ப்ளிமெண்டரி கலர்னா வயலட் பர்பிள். அப்போ அந்த டைட்டானியம் ஹெக்ஸா அக்வா காம்பவுண்ட் நம்ம பார்க்கும்போது கண்ணால எப்படி தெரியும்னா பர்பிள் கலர்ல தெரியும். அப்போ அதுக்கு காரணம் என்ன? கிரீன் கலர் லைட்டை அதுதான் அதோட பிரைமரி கலர். அதோட காம்ப்ளிமெண்டரி கலர் யாருன்னா பர்பிள் கலர். ஓகே, அப்போ இங்க ஒரு d ஆர்பிட்டால் இருந்து இன்னொரு d ஆர்பிட்டாலுக்கு உங்களுக்கு எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்குது. ஏன்னா டியூ டு 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் அதுகிட்ட இருக்கு. அடுத்து பாருங்க TD transition depends on oxidation state of central metal atom.
ஆர் அயான், நம்பர் ஆஃப் லிகான்ஸ், நேச்சர் ஆஃப் த லிகான், அடுத்து ஜாமெட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். இந்த மூணையும் பொறுத்துமே டிடி டிரான்சிஷன் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம பாருங்க ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னா அங்க வேவ் லென்த் எப்படி இருக்கும்? வேவ் லென்த் ஷார்ட்டா இருக்கும். இதே வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஸ்மாலா இருக்கும், வேவ் லென்த் லாங்கரா இருக்கும். ஓகே, ரெண்டுமே ரெசிப்ரோக்கலா இருக்கும், அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அடுத்து பாருங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆக்டாகெட்ரல், ஸ்கொயர் பிளேனார், டெட்ராகெட்ரல கம்பேர் பண்ணும்போது யாருக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹையா இருக்கும் அப்படின்னா ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹையா இருக்கும், டெட்ராகெட்ரல எடுத்துட்டோம்னா லோவா இருக்கும். ஓகே, some compounds are color but it has no unpaired electron. TD transition are not possible. TD transition நடக்காது, ஏன்னா அதுக்கு unpaired electron இல்ல. அப்ப unpaired electron இல்லங்கிறதுனால அந்த காம்பவுண்ட் கலர்லெஸ்ஸா இருக்கணும், ஆனா அந்த காம்பவுண்ட் கலரா இருக்கும். some compounds ஏன் கலரா இருக்கும் அப்படின்னா அங்க சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் K-4 எடுத்திருக்கோம். K-4ல Mn சென்ட்ரல் ஆக்சிடைஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா +7. இதே பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்திருக்கோம், அதுல குரோமியம் ஆக்சிடைஸ் ஸ்டேட் +6. இந்த ரெண்டுக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க 3d0 4s0. அப்ப 3d0 4s0 இருக்கு, d ஆர்பிட்டால எலக்ட்ரான் இல்ல, அதாவது நோ அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்ல. அப்ப எலக்ட்ரான் இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்? நோ டிடி டிரான்சிஷன் நடக்காது. டிடி டிரான்சிஷன் நடக்கல அப்படின்னா அந்த காம்பவுண்ட் கலர்லெஸ்ஸா இருக்கணும், ஆனா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பர்பிள் கலர்ல இருக்கும், இதே பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும், பொட்டாசியம் குரோமேட் yellow கலர்ல இருக்கும், அதுலயுமே +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஆனா அந்த காம்பவுண்ட்ல கலரா இருக்கு காரணம் என்னன்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். லிகாண்ட் டு மெட்டல். இப்போ இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல லிகாண்ட் யார் அப்படின்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன்ல இருந்து அங்க மெட்டல் அதாவது Mnக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப ஆக்சிஜன்ல இந்த 2p ஆர்பிட்டால்ல இருந்து அதாவது Mnக்கு 3d ஆர்பிட்டாலுக்கு உங்களுக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதனால உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் பர்பிள் கலர்ல தெரியும். இதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட்ல ஆக்சிஜன்ல இருந்து குரோமியத்துக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதனால இந்த காம்பவுண்ட் டிடி டிரான்சிஷன் நடக்காமையும் இது கலர்ஃபுல்லா இருக்கு காரணம் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர். இப்போ क्वेश्चन பார்க்கலாம். பாருங்க which one of the following compounds are color due to charge transfer spectra. இப்பதான் பார்த்தோம் இந்த K-4 இருக்கட்டும் K2Cr2O7 இருக்கும், ரெண்டுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதுக்கு ஒன்னு +7 பொட்டாசியம் டைக்ரோமேட் +6, ரெண்டுக்குமே d ஆர்பிட்டால எலக்ட்ரான் இருக்காது, d0 இங்கேயும் d0 தான். அப்ப நான் இங்க காம்பவுண்ட் ரெண்டுமே கலர்ஃபுல்லா இருக்கும், ஒன்னு பர்பிள் கலரா இருக்கும், ஒன்னு ஆரஞ்சு கலரா இருக்கும், டியூ டு லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர். அப்ப சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எது? பொட்டாசியம் பெர்மாங்கனேட்லயும் நடக்கும், பொட்டாசியம் டைக்ரோமேட்லயும் நடக்கும். ஓகே, அடுத்தது காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் ப்ளூ விட்டீரியால் சொல்லுவோம்ல, இதுல நடக்குமா அப்படின்னு பாருங்க. காப்பர் சல்பேட்ல காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா 2+. அப்போ காப்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2ஆ இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 3d9. 3d9ஆ இருந்தா பார்ஷியலி ஃபில்ட் டி சப்செல். அப்போ அங்க d ஆர்பிட்டால எலக்ட்ரான் இருக்கும். அது மட்டும் இல்ல அங்க 5 வாட்டர் மாலிக்யூல் இருக்குல்ல, அதுல 4 வாட்டர் மாலிக்யூல் லிகாண்ட் ஆக்ட் ஆகும். அப்போ 4 வாட்டர் மாலிக்யூல் லிகாண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா அங்க d ஆர்பிட்டால என்ன நடக்கும்? ஸ்பிளிட்டிங் ஆகும். லிகாண்ட் இருந்துச்சுன்னா d ஆர்பிட்டால் டீஜெனரேட் ஃபார்ம்ல இருக்காது, ஸ்பிளிட்டிங் ஆகும் டியூ டு எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன். அப்போ d ஆர்பிட்டால் ஸ்பிளிட் ஆனா ஒரு d ஆர்பிட்டால் இருந்து இன்னொரு d ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் உங்களுக்கு டிடி டிரான்சிஷன் நடக்கும். அப்ப டிடி டிரான்சிஷன் மூலமா தான் இந்த காப்பர் சல்பேட் ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே, அப்போ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் மூலமா கலர்ஃபுல்லா இருக்குது காரணம் யாருன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் குரோமேட், இது எல்லாமே சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் மூலமா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, which one of the following transition metal ion is colorless. இந்த 4 ஆப்ஷன்ல எது கலர்லெஸ்? ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்காண்டியம் 3+. ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் 21. 21 னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d1 4s2 னு சொல்லுவோம். அப்ப 3+ னா 4s ல இருந்து 2, 3d ல இருந்து 1. அப்ப டோட்டலா 3d 0வா இருக்கும். அப்ப d 0வா இருந்துச்சுன்னா td டிரான்சிஷன் நடக்காது. அப்ப td டிரான்சிஷன் நடக்கலனா அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும்? கலர்லெஸ்ல இருக்கும். ஓகே, அடுத்தது வெனேடியம் 2+. வெனேடியம் அட்டாமிக் நம்பர் 23, 3d3 4s2 னு எழுதுவோம். அப்போ 2+ னா 4s ல இருந்து 2 லாஸ் ஆயிரும், 3d3. அப்போ 3 எலக்ட்ரான் இருக்கு, பார்ஷியலி ஃபில்ட் டி சப்செல். அப்போ அந்த காம்பவுண்ட் கலரா இருக்கும். Mn 2+ பாருங்க
M2 plus atomic number 25, 25 னா 3d5 4s2 அப்படின்னு எழுதுவோம். அப்ப M1 2 plus இருக்கு. M1 2 plusனா 4s ல இருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுவோம். 3d5 4s0. அப்போ d ஆர்பிட்டல்ல 5 எலக்ட்ரான் இருக்கு. partially filled subshell. அதனால இந்த காம்பவுண்ட் கலரா இருக்கும். அடுத்தது கோபால்ட். கோபால்ட் அட்டாமிக் நம்பர் 27. 27னா 3d7 4s2. 4s2 இருந்துச்சுன்னா கோபால்ட் 3 plus 3 plusனா 4s ல இருந்து ஒரு எலக்ட்ரான் 3d7 ல இருந்து ஒரு எலக்ட்ரான். சரியா 4s ல 2 எடுத்துட்டோம். 3d7 ல 1 எடுத்துட்டோம். அப்ப 3d6 இருக்கும். அப்போ 6 எலக்ட்ரான் இருக்கு. இதுவும் partially filled T subshell. அப்ப இதுவும் காம்பவுண்ட் கலரா இருக்கும். அப்போ இந்த மூணு காம்பவுண்ட்லயுமே d ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருக்கு. dd டிரான்சிஷன் நடக்கும். அப்போ dd டிரான்சிஷன் நடக்காது எது? ஸ்காண்டியம் 3+. அப்ப ஸ்காண்டியம் 3+ தான் கலர்லெஸ்ல இருக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. Which one of the following transition metal ion is color? Option A scandium 3+, titanium 4+, zinc 2+, option D copper 2+. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த காம்பவுண்ட் எந்த அயான்ஸ் மெட்டாலிக் அயான் கலரா இருக்கணும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.